அம்பேத்கரின் பெயரை கூறுவதற்கு பதில் கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் சொர்க்கம் கிடைத்திருக்கும் என மத்திய அமைச்சர் அமித் ஷா கூறியதற்கு கண்டனம். நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கரின் புகைப்படத்தை கையில் பிடித்துக் கொண்டு கார்கே, ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். அம்பேத்கரை அவமதித்து விட்டதாக அமித்ஷாவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளி. மக்களவை உடனடியாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மாநிலங்களவையில் ஜெய் பீம் என தொடர்ந்து முழக்கமிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் आज 2 बजे तक के लिए स्थगित की जाती है. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் தொடர்ந்து நகராமல் அதே இடத்தில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்தம் அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என கணிப்பு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பிற்பகல் 1 மணி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குற்றாலம் பேரருவி பழைய குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 7வது நாளாக நீடிக்கும் தடை. வெள்ள பாதிப்பு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் தடை நீட்டிப்பு. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு கூடுதலாக 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் போலீஸ், எஸ்ஐ மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி. திருவல்லிக்கேணி எஸ்ஐ மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து தீவிர விசாரணை. சென்னை பாரிமுனை பகுதியில் பட்ட பகலில் கத்தியை காட்டி மிரட்டி கைப்பையை அறுத்து எடுத்து சென்ற மர்ம நபர்கள். பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளிக்காததால் ஹவாலா பணமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் மர்ம நபர்களை தேடும் காவல்துறை. சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது 36 கோடி ரூபாய் சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கு. விசாரணைக்காக புதுக்கோட்டை முதன்மை சார்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர். கள்ளசாராய விற்பனையை தடுக்காமல் மதுவிலக்கு பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிறது என உயர்நீதிமன்றம் கேள்வி. கள்ளக்குறிச்சி மரண சம்பவத்தில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கில் நீதிபதிகள் காட்டம். திருச்சியில் நுனி நாக்கை பிளந்து பாம்பு நாக்கு போல மாற்றிய விவகாரம். சிறையில் உள்ள டாட்டூ கலைஞன் ஹரிஹரனிடம் விசாரித்து வருகிறது மருத்துவத்துறை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைவு. ஒரு பவுன் 57,080 ரூபாய்க்கு விற்பனை. அரசு பள்ளிகளை தொடர்ந்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் புதுமை பெண் திட்டம். மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தூத்துக்குடியில் வரும் 30ஆம் தேதி தொடக்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விழுப்புரம் மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதி மற்றும் இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க அதிமுக வலியுறுத்தல். சனிக்கிழமையன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக அதிமுக அறிவிப்பு. திருச்சியில் கலைஞர் பெயரில் உருவாகியுள்ள உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் 290 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை.
செங்கல்பட்டு மாவட்டம் பாண்டூரிலிருந்து கிளாம்பாக்கம் கிராமத்துக்கு ஆழ்துளை கிணறு மூலமாக பாலாற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து செல்ல எதிர்ப்பு. அரசு பேருந்தை சிறைபிடிக்க முயன்ற கிராம பெண்கள் குண்டுக்கட்டாக கைது. ஆண்டுதோறும் 6% வரி உயர்வு, கட்டட வாடகை 18% GST வரி உள்ளிட்டவற்றை திரும்பப் பெற வேண்டும். மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று கடையடைப்பு. நெல்லை மாவட்டம் நடுகல்லூரில் மூட்டை மூட்டையாக கேரள கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் CCTV காட்சிகளை வைத்து ஒருவரை பிடித்து காவல்துறை விசாரணை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தலையில் கல்லை போட்டு 2 வடமாநில தொழிலாளர்கள் கொல்லப்பட்ட வழக்கு. மது அருந்திக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறில் சக நண்பர்களையே கொன்ற 3 ஜார்க்கண்ட் தொழிலாளர்கள் கைது. திருவண்ணாமலை சாத்தனூர் அணை மீது ஏறி படுத்திருந்த பெரிய முதலை குச்சியால் அடித்து விரட்டி மீண்டும் அணைக்கு அனுப்பிய இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த மழையால் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி கோவிலில் புகுந்த வெள்ளம். சன்னதிகளை சூழ்ந்து தேங்கிய நீரில் சென்று பக்தர்கள் வழிபாடு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்து. 15க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்பு. 30 நாட்களுக்கு பின் திருச்செந்தூர் கோவில் பிரகாரத்தை வலம் வந்த தெய்வானை யானை பாகன் உள்ளிட்ட 2 மிதித்துக் கொன்ற சம்பவத்திற்கு பின் 1 மாதம் கழித்து நடைபெயர்ச்சி. சென்னை துறைமுகத்தில் காரை ரிவர்ஸ் எடுத்தபோது 85 அடி ஆழ கடலுக்குள் விழுந்து விபத்து. கடலோர காவல்படை வீரர் கடலில் குதித்து உயிர் தப்பிய நிலையில் கார் ஓட்டுநர் கடலுக்குள் முழுகியதால் அதிர்ச்சி. புதுக்கோட்டையில் மதுபோதையில் தேவாலயத்தில் புகுந்து சிலைகளை சேதப்படுத்திய நபர். கைது செய்து 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பு. நெல்லை மாவட்டம் பள்ளக்கால் புதுக்குடியைச் சேர்ந்த நபரை வெட்டி சாய்க்க விரட்டிய மர்ம கும்பல். CCTV காட்சி அடிப்படையில் மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு.